நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் சூப்பு பார்க்க போகிறோம். இது எதுக்காகன்னா உடம்புக்கு சத்து கொடுக்கும். உடம்புக்கு சத்து கொடுக்கும். இதை சின்ன குழந்தையிலேருந்து சின்ன குழந்தைன்னா ஒரு 3-4 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த டெங்கு ஃபீவர் வருதுன்னாக்கா பிளேட்லெட் கவுண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுது அப்படின்பாங்க. அதுக்கு இது கொடுக்கலாம். டைஃபாய்டு ஜுரம் வந்ததுன்னாக்கா அதுக்கும் இதை கொடுக்கலாம். எந்த மாதிரி ஜுரம் வந்தாலுமே இதை நம்ம கொடுக்கலாம். வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படிங்கிற முறையிலையும் நம்ம இதை கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த சூப் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டெய்லியாக கூட பண்ணலாம், இல்லை 1 விட்டு 1 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படி கூட பண்ணலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு சாப்பிடாட்டா கூட இதை சாப்பிடும்போது அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது, அந்த மாதிரி இதெல்லாம் வராது. இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டைஃபாய்டு ஜுரம் வந்தவங்களுக்காக பண்ணுறதுனால இதில் மிளகு மட்டும் இல்லாமல் பண்ணுறோம். நார்மலாக பண்ணும்பொழுது மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல பயத்தம்பருப்பு ஒரு பிடி, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு சின்னதாக ஒரு பீட்ரூட், எத்தனை கிராம் எடுத்துக்கலாம்? ஒரு சின்ன பீட்ரூட்டு இவ்வளோ பெருசுக்கு. கேரட்டு 2 கேரட்டு, எல்லாம் 100 கிராம்னு வச்சுக்கோங்களேன். பீட்ரூட்டு 100 கிராம், கேரட்டு 100 கிராம். இது கோஸு 100 கிராம். எல்லாமே அலம்பி திருத்தி ரெடியாக வச்சுருக்கு. அலம்பாமல் போட்டுருக்கோம்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் நல்லா அலம்பி திருத்தி அப்படிலாம் ரெடி பண்ணி இருக்குது. அதனால் நம்ம அப்படியே போடுறோம். இது வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. டைஃபாய்டெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுனாலையும் வாட்டர் இன்ஃபெக்ஷன் அதனாலையும் வரக்கூடியது. டெங்குவும் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஜுரங்கள் தான். அதனால் அதெல்லாம் இதை சாப்பிடும்போது நல்லாயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நேர்த்தம் விட்டுக்கணும். வேகத்துக்கு தேவையான அளவுக்கு ஈர்த்து அதுக்கப்புறம் இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்க போகிறோம். எல்லா வகையான புண்ணுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எப்போவுமே நான் மிஷினில் தனியாக விரலி மஞ்சள் வாங்கி தான் அரைச்சி வச்சுப்பேன். இப்போ அது தீர்ந்து போயிட்டதுனால இப்போ பேக்கெட் மஞ்சள் பொடி போடுறேன், இல்லைன்னா போட மாட்டேன். விரலி மஞ்சளை அரைச்சி வச்சுருப்பேன், அந்த மஞ்சள் பொடி தான் நான் போடுவேன். இப்போ இன்றைக்கி அவசரத்தினால வேறு வழி இல்லாமல் இந்த மஞ்சள் பொடியை நான் போட்டுருக்கேன். இப்போது நம்ம குக்கர்லேயே இப்போ பண்ணிடலாம். இல்லைன்னா எப்போவும் நம்ம குக்கரில் வைக்காமல் யாராவது கூட வேணும்னாக்கா அப்படியே வச்சு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால இன்றைக்கி குக்கர்லேயே போட்டுருவேன். வகையான புண்ணுக்கும் இந்த சூப்பை நம்ம கொடுக்கலாம். அது அதுக்கப்புறம் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது அப்படிம்பாங்க, எதுக்கடிக்கிறதும்பாங்க, நெஞ்சு எறியறதும்பாங்க. அது எல்லாமே புண்ணோட சிம்டம்ஸ் தான். அதனால் நம்ம எல்லா வகையான புண்ணுக்கும் இது பண்ணலாம். தக்காளியே தனியாக நம்ம வச்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த விதை இதெல்லாம் இருக்கும், தோல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வெடிக்கட்டணுங்கிறதுனால தக்காளியை நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். அது இங்கே குக்கர்லையே அப்படியே தனியாக வச்சு விடலாம். உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்து. கண் பார்வையெல்லாம் நல்லா இருக்கும். தலைமுடி நிறையா வளரும், தலைமுடி கொட்டாது, எந்த வியாதியே வரவே வராது. வியாதி வராமல் இருக்கிறதுக்கான மருத்துவம் இது. இதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் நம்ம அதிலேயே போட்டுடலாம். போட்டோம்னா நல்லா அதுவும் வெந்துடும். இப்போ இது ஹெச்பி 4 இருக்குது 6 இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த சூப்பை சாப்பிடும்பொழுது நல்லா ஏற்றி கொடுத்துரும். இந்த பெண்களுக்கு பிரச்சனையில் ஓவர் ப்ளீடிங் ஆகிடுது, அதனால உடம்புல ரத்தம் இல்லாமல் போயிடுது, ரத்தம் ஏற்றினோம் அப்படிம்பாங்க. இதுக்கு ரத்தம்லாம் ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் ஏறிடும். எல்லாரும் சாப்பிட்லாம். இதை நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இது குக்கர் ஆன உடனே நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தது இது லட்சக்கட்டை கீரை அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த கீரை ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான கீரை. உடம்பு வலி இதுக்கெல்லாம் நல்லா கேட்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது அந்த பிளேட்லெட்டை ரொம்ப ஏற்றி கொடுக்கக்கூடியது. ரத்தத்தை
நல்லா விருத்தி பண்ணக்கூடியது, அதுக்கான கீரை இது. இதையும் நம்ம சூப்பில் போட போகிறோம். ஆனால் இது வந்து குக்கரில் கீரையை வந்து வேக விடுறது அவ்வளோ தூரம் அட்வைசபிள் கிடையாது. அதனால இதை வந்து தனியாக வேக விட போகிறோம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட்டை ஏற்றக்கூடியது, இந்த WBCன்னு சொல்லுவாங்க அதை ஏற்றக்கூடியது. அதனால மெயினாக இந்த டெங்கு வந்துடுது அப்படின்னு சொன்னாக்கா கட்டாயமாக இதை நம்ம கொடுக்கும்போது அவளுக்கு இந்த ரத்தம் ஏற்றுறது, குளுக்கோஸ் ஏற்றுறது, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன ஆகிடுமோ ஏது ஆகிடுமோன்னு பயப்படுறது அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்காது. ஆனால் இது எல்லாமே வருமுன் காப்போம்னு செய்யறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பரவாயில்ல வந்துடுது அப்படின்னா வந்ததுக்கு பிறகாவது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வேலையாக இருக்குதுன்னு நமக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் ஏதோ ஒரு சூப்பை வாங்கி கொடுப்போம்னு நினைக்கக்கூடாது. அதில் இதெல்லாம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதனால இதை நம்மளே தான் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கீரை போட்டிருக்கேன். நான் நடு நரம்பை எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு 6 கீரை அதை கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த நெஜ்ஜை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நெஜ்ஜை கெட்டு போச்சுன்னா என்னென்னா உடம்பு ஃபுல்லாக வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சரி பண்ணக்கூடியதுனால இது லட்சக்கட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் 2வது லட்சமாக செலவு பண்ணுற நோய்கள்லேருந்து காப்பாற்றக்கூடியது அப்படிங்கிறதுனால லட்சம் இல்லாமல் அந்த நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி லட்சக்கட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தா லக்ஷ்மி கேட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாள். என்னென்னா பார்க்கடலில் அந்த மகாலட்சுமி பார்த்தோன்னா எந்த நாளையும் உட்காந்துட்டே இருப்பாள். இந்த பெருமாள் காலை பிடிச்சி விட்டு அப்படி உட்காந்துட்டே இருக்கிறனால இந்த முதுகு இடுப்பெல்லாம் வலி எடுத்துருப்பான். அப்போ அங்கே இருக்கிறவாள்கிட்ட சொன்னாலாம், இப்போ அந்த கீரையை போய் பறிச்சின்பா, அதை கூட்டு பண்ணி சாப்பிட்டாக்க அந்த இடுப்பு வலி முதுகு வலியெல்லாம் விட்டுடும் அப்படின்னு சொன்னாலாம். லக்ஷ்மி கேட்டதுனால லக்ஷ்மி கேட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாள். அதனால அதையும் சுருக்கமாக லட்சக்கட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாள். அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த கீரை வந்து ரொம்ப பெஸ்ட்டான கீரை. இதை வந்து இந்த சூப்பு பண்ணும்போது கம்பல்சரியாக நம்ம சேர்த்துக்கணும். இது ஒன்றும் இல்லை, ஒரு குச்சியை ஒடிச்சு ஊனி வச்சாலே நல்லா அழகாக மரமாக வந்துடும். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாவில் இன்றைக்கெல்லாம் அது அழகுக்கான கீரை மாதிரி வளர்த்துருக்காங்க. யாருக்குமே என்ன கீரைன்னு தெரியாது, ஏதோ அழகு செடின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது இந்த லட்சக்கட்ட கீரை. இதை எல்லாருமே ஒரு குச்சியை அவங்க ஆற்றுல இதை ஒரு குச்சி ஊனி வளர்க்கலாம். முடியாதவங்க அதை ஒடிச்சுன்னு போய் ரோட்டில் கூட வளர்த்து வச்சா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இது. அதனால் இந்த கீரையை கம்பல்சரியாக சாப்பிடுங்கோ, குழந்தைகளுக்கு கொடுங்கோ, ரொம்ப நல்லது. இது இன்னும் சொல்லப்போனால் இந்த கீரை என்னென்னா காய வச்சுட்டு கூட அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி வச்சுட்டு இந்த குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது கூட ஒரு ஸ்பூன் அப்படியே அதில் இந்த நம்ம குழம்பு பொடியெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை ஒரு ஸ்பூன் பொடி கூட போட்டு அப்படி கூட நம்ம குழம்ப மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இது கீரையை வந்து குக்கருக்குள்ளே வைக்கக்கூடாதுங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் ஜலம் விட்டு இதை நம்ம வந்து தனியாக அடுப்பில் வேக வைக்க போகிறோம். இப்போ எங்க இடத்துல 1 வயசு குழந்தை இருக்கா மம்மி, 80 வயசு பாட்டியும் இருக்கா. இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? 1 வயசு குழந்தைகள்லாம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி தான் கொடுக்கணும். அதுகளுக்கெல்லாம் செரிமான சக்தி கம்மியாக இருக்கும். இது பெரிய வழக்கு பண்ணுறதுனால நம்ம நிறைய பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி கொடுக்கலாம். காய்கறி ஜூஸ் தானே, அதனால ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அதுகளுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி கொடுத்துக்கலாம். 2வது இதில் வந்து நம்ம நெய் இதெல்லாமே, அதாவது நார்மலாக இருக்கிறவா அப்படின்னா நெய்யெல்லாம் கொஞ்சம் கூட போட்டு தான் இதில் நம்ம கொடுக்கணும். அப்போ எல்லா சத்துக்களும் அவளுக்கு சேர்ந்து இதில் வந்துடும். இந்த மாதிரி ஜுரம்லாம் இருக்கிறவான்னா அவளுக்கு அப்புறம் நெய்யெல்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதனால் நம்ம கம்மியாக சேர்ப்போம். குழந்தைக்கும் நம்ம வந்து அந்த வயசு குழந்தைக்கெல்லாம் அது இன்னுமே பால் சாப்பிட்ற வயசு தான். அதனால் அந்த ஜூஸாக ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி வேணும்னாக்கா கொடுத்துக்கலாம். இதை ஒரு 3 வயசு குழந்தைக்கு மேலேனாக்கா நம்ம நன்னாவே ஒரு 1/2 டம்ளர் அப்படி கொடுக்கலாம். நல்லா பெரிய பெரிய குழந்தைகள்னா நன்னா பெரிய டம்ளரால் ஒரு 300 ml கூட கொடுக்கலாம். அதுகளுக்கெல்லாம் கொடுத்தகள்னா அதெல்லாம் சாப்பிடுங்க அதுங்க. ஆனால் என்ன டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும், அதுதான். கச்சக்குன்னு பண்ணி கொடுத்தா சாப்பிடாதுங்க குழந்தைங்க. இப்போ இது எந்த பக்குவத்தில் நறுக்கணும் மம்மி? எல்லாமே இந்த மாதிரி கேரட் சீவியில் வச்சு, பீட்ரூட்டு கேரட் சீவியில் வச்சு சீவின்னு இருக்கேன். கோஸை வந்து சின்னதாக திருத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா அதையுமே கேரட் சீவியில் வச்சு சீவின்ட்டுலாம். இந்த கீரையை இப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு அப்படியே நல்லா மத்தால மசிச்சு அப்படியே இது பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம ஜுரத்துக்காக பண்ணுறதுனால லேசாக நம்ம மிக்சியில் ஒரு திருப்பிக்க போகிறோம். ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் இது நல்லா லிக்விடாக இதுவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, டைஃபாய்டுக்கு கொடுக்க போகிறதுனால நம்ம லேசாக ஒரு திருப்பிக்க போகிறோம். இல்லைன்னா நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிட்டு அப்படியே கூட கொடுக்கலாம். அது நம்மளுடைய சௌரியம் தான். அது இப்போ காய்ச்சல் வந்தவாள்லாம் சாப்பிட பிடிக்கலன்றா, அப்போ நம்ம கஞ்சி தான் வந்தவாளுக்கு கொடுக்குறோம். அதில் கலந்தும் இதை கொடுத்துக்கலாம். கட்டாயமாக அதுக்கு தான் இது இப்போ பண்ண போகிறதே அதுதான். கஞ்சியில் கலந்து தான் இப்போ இதை கொடுக்கவே போகிறோம்.
கஞ்சியை நல்லா கெட்டியாக பண்ணிட்டு அதில் ஜலத்தை விட்டு கரைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை நல்லா விட்டு கரைச்சி அதை அப்படியே அவளுக்கு கொடுக்கும் பொழுது அவள் வந்து அந்த ஜுரம் யாருக்கு வந்ததுன்னு டக்குன்னு எழுந்துருவா. இப்போ கட்டாயமாக நம்ம கொடுக்க போகிறதே கஞ்சியில் கலந்து தான் இப்போ கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ சின்ன குழந்தைகளுக்கு 3 வயசு குழந்தை கொடுக்கலான்றோம். அவள் அப்படியே சூப்பாக சாப்பிட பிடிக்கல அப்படின்றா, அப்போ சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்துக்கலாமா? தாராளமாக சாத்தம் சாதம் கொடுப்போம் இல்லையா குழந்தைகளுக்கு. சாத்தம் சாதத்துக்கு பதிலாக இதில் எதுவும் நம்ம தக்காளி எல்லாம் போட்டுடுறோம். தக்காளி போட போகிறோம், மிளகு சீரகம் போட போகிறோம், நெய் குத்த போகிறோம். அப்போ அதுவே ஒரு சாத்தம் இது மாதிரி தானே இருக்கும். அதனால் அவளுக்கு சாத்தம் சாதம் மாதிரி நல்லா பிசிஞ்சு குழந்தைக்கு ஊட்டினா அது நான் சாப்பிடுவோம். நம்ம வந்து குழந்தையிலேயே அந்த டேஸ்ட்டுகளை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும். அது நம்ம பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டோம்னா தான் குழந்தையெல்லாம் சாப்பிடாது. குழந்தையிலேயே நம்ம இதெல்லாம் பழக்கப்படுத்திடணும். இல்லை பருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ வருமுன் காப்போம்னு சொன்னேன், அப்படி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்கணும்னா ஒரே ஒரு நாள் சூப் சாப்பிட்டா போருமா? வருமுன் காப்போம்னா எப்படி ஒரே ஒரு நாள் சாப்பிட்டா சரியாகும்? சாதாரணமாக நம்ம சாப்பாட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம், விதவிதமாக ஏதோ பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா. இதையும் அதே மாதிரி வாரத்தில் நம்மளுக்கு எப்படி டைம் ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு டெய்லி கூட பண்ணலாம். இல்லை ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம். இல்லை லீவில் சனி ஞாயிறு லீவ் வந்ததுன்னா லீவில் 2 நாளைக்கு பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இப்போ ஜுரத்துக்காக நம்ம இந்த காய்கறி மட்டும் போடுறோம். அப்படி இல்லைனாக்கா இதில் நீங்கள் பருப்பை நார்மலாக பண்ணி கொடுக்கறது குழந்தைகளுக்குன்னா மெயினாக துவரம் பருப்பு போட்டு பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் கொண்டக்கடலை போடலாம், பட்டாணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த பயிர் வகைகள் இருக்கு இல்லையா, தட்டைப்பயிறு, இது என்னது காராமணி, அப்படி அந்த சுண்டல் வகைகள் எல்லாமே போட்டு, அதாவது இந்த பயத்தம்பருப்புக்கு பதிலுக்கு அந்த மாதிரியான பருப்புகள் போட்டு பண்ணலாம். அதே மாதிரி காயில் பீட்ரூட்டு கேரட் மட்டும் வச்சுட்டு மிச்ச காய்கறிகளை மாற்றிக்கலாம். கோசுக்கு பதிலாக அவரைக்காய் போட்டுக்கலாம், ஒரு புடலங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி காய்கறிகளை மாற்றி போட்டுக்கலாம். கீரையுமே வந்து லட்சக்கட்டை கீரை ஒரு தடவை பண்ணினா அடுத்தது அரைக்கீரை பண்ணலாம். வேறு புளிச்சக்கீரை, தண்டுக்கீரை, அப்படி விதவிதமான கீரை, சக்கரவர்த்தி கீரை, எத்தனை விதமான கீரைகள் இருக்குது. அந்த மாதிரி கீரைகளை மாற்றி கீரைகள் போட்டுக்கலாம். வருமுன் காப்போம் அப்படின்னு பண்ணும்பொழுது எல்லாமே மாற்றி போட்டுக்கலாம். வந்தாச்சுன்னா இதுதான் ப்ரொசீஜர். இதை மாற்றக்கூடாது. வருமுன் காப்போம்னு நம்ம நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம். பீட்ரூட் கேரட்டை மட்டும் வச்சு மிச்சம் எல்லாத்தையும் மாற்றி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். வந்துடுது அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இதை விட்டு மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ பீன்ஸு, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் எல்லாமே போட்டு தாராளமாக தான் சொன்னேன். காய்கறி எந்த காய்கறி வேணாலும் மாற்றிக்கலாம். பயறு வகைகள் எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுதான் சொன்னேன் நான். எந்த பயிருனாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸோ சோயா பீன்ஸோ, அது நீங்கள் என்ன பயிரோ உங்கள் இஷ்டம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே வருமுன் காப்போம்னு முன்னாடி செய்யறதுக்கு தான். வந்துடுதுன்னா இதுதான். இப்போ பிளட் கவுண்ட் ஹெச்பி கம்மியாக இருக்குன்னா அப்போ எத்தனை நாளைக்கு இந்த சூப் சாப்பிடணும்? அட்லீஸ்ட் ஒரு 48 நாளைக்கு சாப்பிடணும். சாப்பிடும்போது நல்லா ஏறிடும். இப்போ ஒரு 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறா அப்படின்னாக்கா இதை நம்ம கொடுக்கும்பொழுது அவளுக்கு வந்து ஒரு 48 நாள் சாப்பிடும்போது அது 9 மில்லிகிராம் வந்துடும். ஆனால் அந்த 3 இருக்கும்போது அவளுக்கு என்ன ஆகும்னு கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொமட்டல், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அவளுக்கு. அதனால தான் இப்போ நம்ம வந்து இந்த தக்காளியை போடுறது. அந்த புளிப்பு சுவை இருக்கும்பொழுது அந்த கொமட்டல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கேட்கும். மிளகு ஜீரகம் போடும்போது அதெல்லாம் அந்த கொமட்டலை நிறுத்தும். அதுக்காகத்தான் நம்ம இப்போ அதெல்லாம் போட்டுருக்கோம். அது டக்குன்னு ஏறிடும் அவளுக்கெல்லாம். இப்போ வருமுன் காப்போம்ல பண்ணும்பொழுது புளி சேர்த்துக்கலாமா? அது சேர்க்கக்கூடாது. வருமுன் காப்போம்ல சேர்த்துக்கூடாது. மஞ்சள் காப்போம்களையும் சேர்த்துக்கூடாது. இதில் வந்து புளி சேர்க்கக்கூடாது. என்ன காரணம் மம்மி? புளி வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி இதுக்கு சேர்க்கக்கூடாதும்மா. இதுக்கு வந்து தக்காளி தான் சேர்த்துக்கணும். புளி வந்து அது வயது புண்ணாக்கும். நம்ம வந்து புண்ணுக்காகவும் இதை மருந்தாக யூஸ் பண்ணுறோம். இதை என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். அதனால சில ஜுரங்கள் இதுக்கெல்லாம் வந்து அந்த புளியை வந்து ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. சில பத்திய முறைகளுக்கு புளி சேர்த்துக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால புளி சேர்த்து பண்ணுறது அப்படின்னா அது வேறு. காய்கறிகள்லாம் போட்டு கூட்டு மாதிரி பண்ணுறது, புளிச்ச கூட்டுன்னு பண்ணுறது, மோர் கூட்டுன்னு பண்ணுறது, அதெல்லாம் தனி. அது வந்து இதில் வந்து இதை நம்ம இப்போ மருத்துவமாக பண்ணுறதுனால இதில் புளி சேர்க்கக்கூடாது. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அயன் டேப்லெட் கொடுக்குறா, அதுக்கு பதிலாக இதை வந்து கொடுக்கலாம். தாராளமாக கொடுக்கலாம். தினமே அவளுக்கு டெய்லி ஒரு டம்ளர் இந்த சூப்பை கொடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கும் அவளுக்கு உடம்பு. அந்த பிறக்க போகிற குழந்தை நோய்கள் இல்லாமல் பிறக்கும். வந்ததுக்கு பிறகு அதுகளுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. தாராளமாக கொடுக்கலாம். இப்போ குழந்தை பிறந்து இருக்கு,
அவளுக்கும் வந்து இதை கொடுத்துக்கலாமா? கொடுக்கலாம். எத்தனை நாள் வரைக்கும் கொடுத்துக்கலாம் அவளுக்கு? எத்தனை நாள் வேணாலும். இதுக்கெல்லாம் ஒன்றும் கண்டிஷன்லாம் கிடையாது. எத்தனை நாள் வேணாலும் சாப்பிடலாம். பிறந்த அண்ணில இந்த குழந்தை பிறந்த அண்ணில இருந்து அந்த காய்க்கு கொடுத்துக்கலாம். காய்கறிகள் தானே இதெல்லாம். அது பத்தியமா இருக்கிறதா கொடுக்கணும். குழந்தை பிறந்தா அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு துவரம் பருப்பு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பிஞ்சு காய்கறிகளாக கொடுக்கணும். துவரம் பருப்பு கொடுக்கக்கூடாது. ரொம்ப அவளுக்கு கீரை சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுகளை மட்டும் விளக்கிட்டு நம்ம இதை பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்னென்ன சேர்த்துக்கலாம் அந்த சூப்பில் கொடுக்கும்பொழுது? அதான் பயத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், இந்த கேரட்டு சேர்த்துக்கலாம், பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம், இதில் பிஞ்சு அவரைக்காயை சேர்த்துக்கலாம், பிஞ்சு புடலங்காயை சேர்த்துக்கலாம். அப்படி பிஞ்சான காய்கறிகள்லாம் பத்தியத்துக்கு உண்டு. அந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளாக சேர்த்து அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் அவளுக்கு பண்ணும்போது குக்கரில் வைக்க வேண்டாம். வெளியில் வச்சே நல்லா வேக வச்சு இந்த கீரையெல்லாம் இப்போ போட வேண்டாம். கொஞ்சம் நாளைக்கு இந்த கீரையெல்லாம் போட வேண்டாம். அதனால கீரை போட வேண்டாம். போடாமல் அதில் பண்ணி அப்படியே கொடுக்கலாம். ரொம்ப மிளகெல்லாம் போட வேண்டாம். கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடியை போட்டு உப்பை போட்டு அதை அப்படியே கொடுக்கலாம். இந்த லட்சக்கட்டை கீரை நான் பார்த்ததில்ல. இது எங்கெல்லாம் கிடைக்கும்? எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். நம்ம பார்க்குற இடத்துலலாம் அது இருக்கத்தான் செய்யுது. நம்ம தான் வந்து அது லட்சக்கட்டை கீரைன்னு புரியாது. நான் வேணா இப்போ இங்கே நம்ம நாட்டில் மரம் இருக்குது, அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதுலேருந்து பார்த்துக்கோங்க இது லட்சக்கட்டை கீரை. குச்சியை வச்சு எல்லாரும் வாத்துலேயும் அவசியமாக வளர்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மர வகை தான் அது. இது செடி கிடையாது. இல்லை கீழே அந்த மாதிரி மிச்ச கீரைக்கிற மாதிரியும் வராது. இது வந்து மர வகை. ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சோம்னா எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம், எல்லாரும் வாங்கிக்கலாம். நம்ம நாட்டில் கூட இப்போ வாசலில் வெளி வாசலில் குச்சியை ஒடிச்சு ஊன சொல்லியிருக்கேன். ரோட்டில் யாருக்காவது வேணுன்னா கூட வந்து எல்லாரும் இங்கே வந்து கேட்பா கொடுத்துட்டுருப்போம். சில பேர் வந்து கேட்கறதுக்கு யோஜனை பண்ணி கொடுப்பாளோ கொடுக்க மாட்டாளோன்னு யோசிச்சுன்னு கூட போவா. இப்போ நம்ம வாசலில் வச்சுட்டோம் அப்படின்னா யார் வேணால் பச்சுன்னு போகலாம். அதனால் வாசலே குச்சியை ஒடிச்சு இப்போ வைக்க சொல்லிட்டேன் வெளியில். இப்போ இந்த கீரை வெந்துட்டு அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் லேசாக மிக்சியில் ஒரு அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். அந்த லட்சக்கட்டை கீரை இருக்குல்லையா, அதையும் அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். தக்காளியை நல்லா புழிஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அதில் நல்லா அப்படி புழிஞ்சிட்டோம்னா இந்த தக்காளியோடைய விதை எல்லாம் அதில் வந்துடும். இந்த விதையெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் கிட்னி ஸ்டோன் மாதிரி வரும், அடைச்சிக்கும். அதனால் எப்போவுமே வந்து இந்த விதையை வந்து எடுத்துடணும். நம்ம இந்த சக்கை இதெல்லாம் தக்காளியில் இதை சேர்த்துக்கக்கூடாது. அதனால் அதை நம்ம இந்த வடிகட்டியில் வடிகட்டிட்டோம். இப்போ அந்த தக்காளி ஜூஸும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தக்காளி ஜூஸையும் நம்ம இதில் கலந்துடுறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. காய்கறி எல்லாம் எப்போவுமே ரொம்ப உப்பு வாங்காது. அதனால் உப்பு மட்டும் ஜாக்கிரதையாக போட்டுக்கணும். இல்லைன்னா ரொம்ப உப்பு கரைச்சி போய்ட்டு நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அடுப்பில் வச்சு கொதி விட்டுக்கணும். இப்போ நெய் சேர்க்கணும். நெய் வந்து நிறைய சேர்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஜுரத்துக்காக பண்ணுறதுனால இதில் கொஞ்சமாக தான் நம்ம இப்போ நெய் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வேண்டாம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக இவ்வளோதான் நெய் சேர்க்க போகிறோம். இல்லைன்னா நல்லா இந்த கரண்டியால் இப்போ இந்த சூப்புக்கு ஒரு 4லேருந்து 5 கரண்டி வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வராது. நெய்யுங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் தான். அதனால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜுரத்துக்காக பண்ணுறதுனால தான் நம்ம அதில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் இப்போ நெய் சேர்த்துன்னு இருக்கோம். அதில் இது நல்லா கொதித்த உடனே இந்த கொத்தமல்லியை தூவி இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போ சூப் ரெடி. இது வந்து புழுங்கல் அரிசி கஞ்சி. அது கொதிச்சுன்னு இருக்கு. ஆனால் வந்து வெந்நீரை நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து புழுங்கல் அரிசியை நல்லா லேசாக புழுங்கரிசியை வறுத்துட்டு அதை நல்லா பொடியாக மிக்சியில் பொடி பண்ணி அந்த பொடியை போட்டு அதையும் ஜீரகத்தையும் போட்டு நல்லா இப்போ கொதிக்க வச்சுருக்கோம். பக்கத்தில் வெந்நீர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுன்னு இருக்கேன். போரல்னாக்கா குத்துறதுக்கு. இதை நல்லா குக்கரில் வைக்கக்கூடாது. இதை நல்லா வெளியில் வச்சு இப்படி தான் நல்லா வேக விடணும் ஜுரத்துக்கு. இப்போ இதில் உப்பு போட்டுட்டோம்னாக்கா கஞ்சி ரெடி. அவ்வளோதான். அந்த கஞ்சியில் இந்த சூப்பை மிக்ஸ் பண்ணி அந்த உடம்பு சரியில்லாதவளுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த புழுங்கல் அரிசி கஞ்சிங்கிறது இது வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. எப்போவுமே பச்சை அரிசிங்கிறது மென்டல் ஸ்ட்ரென்த்து, புழுங்கல் அரிசிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. உடம்பு சரியில்லாதவளுக்கு புழுங்கல் அரிசி தான் கொடுக்கணும். அது லேசாக வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த அளவு ஒரு கரண்டி கஞ்சி பொடி போட்டோம்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கரண்டி தண்ணி தேவைப்படும்.
அப்படி நிறைய தண்ணியை கொட்டினா தான் இது நல்லா வேகும். நல்லா வெந்து அப்படியே நல்லா மசிஞ்சு கூழ் மாதிரி ஆகிடும். அதில் இதை குத்தி கொடுக்கும்போது தான் அவளுக்கு நல்லா ஜெரிக்கும். இதில் ஒன்றும் இல்லை, புழுங்கரிசி, ஜீரகம், தேர்த்தம், உப்பு 4 சமாச்சாரம் தான் நம்ம சேர்க்கப்போம். அது நல்லா ஆனவுடனே இந்த சூப்பை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்விட் ஃபார்மில் ஒரு டம்ளரில் குத்தி அவளுக்கு கொடுத்தோம்னா அவள் அப்பப்போ அரை டம்ளராக சாப்பிடுவாள். இது டைஃபாய்டு, டெங்கு, எவ்வளோ பெரிய ஜுரமாக இருந்தாலும் எல்லா ஜுரத்துக்கும் கொடுக்கலாம். இது அதுதான். இப்போ நம்ம அது ஒரு கொதி வந்த உடனே இந்த கொத்தமல்லியை போட்டுட்டோம்னா அவ்வளோதான், சூப் ரெடி. இப்போ சூப் வந்து ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி செடியை போடுறோம். போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி. இப்போ இதை அப்படியே டம்ளரில் கூட குத்தி அப்படியே சாத்துக்கு மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாத்துக்கு சாதம் மாதிரி பிசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த உடம்பு சரியில்லாதவளுக்கு இதை கஞ்சியில் நல்லா கலந்து அவளுக்கு கொடுத்துக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மசிய ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் கஞ்சி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கஞ்சியில் கலந்து அவளுக்கு கொடுக்கலாம். இப்போ அதில் வந்து நல்லா கெட்டியானோன்னா இப்போ ஒரு கரண்டி கஞ்சி போட்டேன்னா 2 கரண்டி இந்த சூப்பை குத்தணும். குத்தினா கொஞ்சம் நீர்க்க வந்துடும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கஞ்சியை குத்தி இது சூப்பை குத்தி நல்லா நீர்க்க கரைச்சி அவளுக்கு உடம்பு சரியில்லாதவளுக்கு அப்பப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படி அவளுக்கு கொடுத்துட்டுருக்கணும். மொத்தமாக அப்படியே கொண்டு போய் ஒரு கிண்ணத்தை நிறையா வச்சு சாப்பிடு அப்படின்னா அவளுக்கு சாப்பிட பிடிக்காது. அப்பப்போ சுட சுட அரை டம்ளராக அவளுக்கு சாப்பிட பிடிக்கும். சளிக்கும் இதை சாப்பிட்டுக்கலாமா மம்மி? ஆமாம், சளிக்கும் சாப்பிடலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறையிறதுனால தான் சளி பிடிக்கிறது. இதை வந்து கொடுக்கறதுனால சளி எல்லாமும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அதுக்கு என்னென்னா மிளகு கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு மிளகே போடல, வெறும் ஜீரகம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா டைஃபாய்டு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மிளகு போடக்கூடாது. இது ஆரம்ப ஸ்டேஜ். ஒரு வாரம் 10 நாள் ஆகிடுதுனாக்கா சரியாயிடும். அப்போ நம்ம போட்டுக்கலாம் மிளகு. இப்போ வந்து போடக்கூடாதுங்கிறதுனால நான் வெறும் ஜீரகம் தான் போட்டிருக்கேன். சளிக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 10 மிளகு நல்லா பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது